ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்குவதற்கான புதிய சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி வழங்குவதில் மத்திய அரசு எந்த மாதிரியான முயற்சியை எடுத்து வருகிறது? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக லலிதா, இது மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. கடந்த ஜனவரி 7ஆம் தேதி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கி அந்த ஆர்டினன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவசர சட்டத்தை கொண்டு வருவது தொடர்பான ஒரு நோட்டிஃபிகேஷனை சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தார்கள். எனவே கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடைபெறவில்லை. ஜல்லிக்கட்டை போன்றே காளைகளை வைத்து நடைபெறக்கூடிய எந்த விளையாட்டுகளும் நாடு முழுவதும் நடத்தப்படவில்லை. எனவே பெரிய அளவிலான பாதிப்புகள் கலாச்சார விரும்பிகள் சார்பாக எழுப்பப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு, அதுவும் குறிப்பாக இந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவது தொடர்பான ஆலோசனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த ஆர்டினன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவசர சட்டம் தடை செய்யப்பட்ட பொழுது கூட பிரகாஷ் ஜவடேகர் மிக தெளிவாக கூறியிருந்தார், நாங்கள் விரைவாக இந்த அவசர சட்டத்திற்கு பதிலாக சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம். என்ன மாதிரியான சட்ட திருத்தம் என்றால் 1960ஆம் ஆண்டு சட்டப்பிரிவின்படி விலங்குகள் நல பாதுகாப்பு தொடர்பான அந்த சட்ட பிரிவில் சில மாற்றங்களை கொண்டு வருவதுதான் இவர்களது திட்டமாக இருந்து வந்தது. இதற்கு விலங்குகள் நல சட்ட திருத்தம் 2016 என்று பெயர் சூட்டியிருந்தார்கள். இதில் கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் நீண்ட காலமாக இருந்து வரக்கூடியதும் பாரம்பரியமாக பின்பற்றக்கூடியதுமான விளையாட்டுகள் தொடர்ந்து நடத்தப்படலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அடங்கிய சட்ட திருத்தம் தான் கொண்டு வருவதற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் திட்டமிட்டிருந்தது. இதற்காக டிராப்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரைவானது தயாரிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்னதாக இந்த டிராப்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வரைவானது தயாரிக்கப்படும். அவற்றை மத்திய லா என்று சொல்லப்படக்கூடிய மத்திய சட்டத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் அதில் சிறு சிறு தவறுகளை சரி செய்து கொடுப்பார்கள். அந்த வேலை தான் தற்பொழுது மும்முரமாக நடந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது மத்திய சட்டத்துறை அமைச்சகம், மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் வழங்கியுள்ள அந்த டிராப்டில் உள்ள சில தவறுகளை தற்பொழுது சுட்டிக்காட்டி அதனை தற்பொழுது சரி செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் விரைவில் இந்த டிராப்ட் ஆனது உடனடியாக மத்திய அமைச்சரவைக்கு அனுப்பப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு அனுப்பப்படும் பட்சத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் அவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கொண்டு செல்லப்பட்டு பின்னர் ஒப்புதல் வழங்கப்பட்டு சட்டமாக மாற்றப்பட்ட பின்னர் ஜல்லிக்கட்டுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் குளறுபடி இல்லாமல் நடைபெறும். ஆனால் தற்பொழுதைக்கு மத்திய அரசின் நிலைப்பாடு ஜல்லிக்கட்டினை நடத்துவதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வர அவர்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். நிரஞ்சன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.